ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஃப்ளவர் குயின் முழு ஆடை பால்மா அண்மையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. கொழும்பு ஷாங்க்ரிலா ஹோட்டலில் இது தொடர்பான அறிமுக நிகழ்வு இடம்பெற்றது. வின் இன்ட் சமூக வியாபார நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்படும் இந்த முழு ஆடை பால்மாவை நாடளாவிய ரீதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் சில்லறை கடைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனைய பால்மாவை விட குறைவான விலையில் இந்த ஃப்ளவர் குயின் பால்மா சந்தைக்கு அறிமுகம் செய்யப்படுவதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது. சன்ஷைன் கன்சியூமர் லங்கா நிறுவனத்தின் முன்னணி தயாரிப்பான ஜெஸ்டா ஊடாக மை ஜெஸ்டா ஸ்டோரி என்ற பெயரில் ஆக்கப்பூர்வமான போட்டியொன்றை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விளம்பர கருத்துக்கள் அடங்கிய ஆக்கங்களை தயாரித்து வழங்குவதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. வீடியோ, திரைப்பிரதி மற்றும் அனிமேஷன்ஸ்களையும் தயாரித்து வழங்க முடியும். சிறந்த விளம்பர கருத்துக்கள் அடங்கிய ஆக்கங்களை தயாரித்து வழங்கும் வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் பணப்பரிசு கிடைக்க உள்ளது. இலங்கை கணக்கியல் தொழில்நுட்பவியலாளர் சங்கம் கல்வி அமைச்சுடன் இணைந்து நடத்தும் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிறந்த வருடாந்த அறிக்கையிடல் போட்டி அண்மையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் கலந்து கொண்டார். இலங்கை வங்கியின் பிரதான நிதி அதிகாரி இஷாரா எம் சேனாதீர கௌரவ அதிதியாக கலந்து கொண்டார். பாடசாலைகளில் வருடாந்த அறிக்கை தொடர்பாக கவனத்திற்கொள்ளப்பட்டு இந்த போட்டி நடைபெற்றது. கொழும்பு சேனநாயக்க கல்லூரிக்கு தங்கப்பதக்கமும், நுகேகொட அனுலா வித்யாலயத்துக்கு வெள்ளிப்பதக்கமும், காலி அலோசியஸ் கல்லூரிக்கு வெண்கலப் பதக்கமும் கிடைக்கப்பெற்றன. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸின் சுபபத்தும் புலமை பரிசில் 300 பாடசாலை மாணவர்களுக்கு அண்மையில் வழங்கி வைக்கப்பட்டது. புலமை பரிசில்களை வழங்குவதற்காக 30 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை, கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்காகவே இந்த சுப பத்தும் புலமை பரிசில் வழங்கப்படுகின்றது. நிகழ்வில் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.